தேங்காய் உளுந்தாலும் உடையாது, பிரேக் ஆகாது. நாய்ஸ் தொந்தரவு வந்து சுத்தமாக வராது. இதுக்கு கீழே மறுபடியும் அவங்க அடிஷனல் ஒரு ஃப்ளோர் போடணுங்கிற அவசியம் இருக்காது. சைட்லேருந்து வர ஹீட்டும் ஜென்ரேட் ஆகாது. ஸ்டீலோட செலவுகள் வந்து குறைஞ்சிக்கும். தண்ணி லீக்கேஜ் ஆகிறதோ உள்ள கிராசிங் வர்றதோ அந்த மாதிரி தொந்தரவுலாம் இருக்காது. ஹலோ கைஸ், நம்ம இப்போது ஹாலில் ஜாரான் இண்டஸ்ட்ரீஸோட ராஜலக்ஷ்மி ரூஃபிங்ஸில் இருக்கோம். ஸோ சார் வணக்கம். சார் வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் காளிமுத்துங்கம்மா. ஜெரான் இண்டஸ்ட்ரீஸில் மார்க்கெட்டிங் ஹெட்டாக இருக்கேன். உங்கள் பேர்? என் பேர் சிவசக்திங்க. ஜெரான் இண்டஸ்ட்ரீஸில் நான் ஏஜிஎம்மாக இருக்கேங்க. ஸோ சார், எங்களுக்கு இந்த ஷீட்ஸ் எல்லாம் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? மேடம், இப்போ நம்ம ஒடிசியாவில் நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கிறது காரணமே விவசாய தொழில்நுட்பத்தில் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். விவசாயிகள் நிறைய இடர்பாடுகள் சந்திக்கிறாங்க. அந்த இடர்பாடுகளை களையவதற்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் ஷீட்டுன்னு சொல்லிட்டு பேருங்க. இந்த அலுமினியம் ஷீட் வந்து விவசாயியோட தோட்டத்தில் தங்களோட கூரைகளுக்காக பயன்படுத்துகிறது. இந்த அலுமினியம் ஷீட் வந்து ஹீட் ரெசிஸ்டன்ட் கொஞ்சம் குறைவாக இருக்குங்க. அதே போல் சப்தம் வர்றது கொஞ்சம் குறைவாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஒன். செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா யூபிவிசி ட்ரெண்டிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேரளா கொலவோடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வால் திக்னஸ் 2.5 mm இருக்கிறதுனால உங்களுக்கு ஹீட்டு அப்சர்வ் ஆகுறது குறைவாக இருக்கும். அதே போல் சத்தம் வர்றது குறைவாக இருக்கும். விவசாய தோட்டத்துக்குள்ளே வர ஷெட்டுகளுக்கு எல்லாமே தென்னை மரத்தோப்புக்குள்ளே தான் மேபி பண்ணுவாங்க. தேங்காய் உளுந்தாலும் உடையாது, பிரேக் ஆகாது. அது ஒன்று வந்து இதில் பெனிஃபிட்டாக இருக்குது. இது ஸ்கொயர் ஃபீட்டோட காஸ்ட் வந்து எக்கனாமிக்கலாகவும் இருக்கும். ஸோ விவசாயிகள் பயப்பட தேவையில்லை, அதிகமாக இருக்குமோன்னு பயப்பட தேவையில்லை. இதனுடைய தொழில்நுட்பத்தில் 20 வருஷ வேரண்டி வந்து நம்மளோட நிறுவனம் வந்து தருது. அதனால் வந்து அவங்களுக்கு நீண்ட நாட்கள் உழைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இது வந்து ரெண்டாவது ப்ராடக்ட்டு. ஹைலி அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் வந்து நாங்கள் எங்களோட ஜெரான் இண்டஸ்ட்ரி மூலமாக நாங்கள் கொடுக்குறோம். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பஃப் ஃபேனல்னு சொல்லுவாங்கம்மா. நம்ம விவசாய தோட்டத்தில் வந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா காளான் வளர்ப்பு, பட்டுப்பூச்சி வளர்ப்பு, இந்த மாதிரி பெரிய பெரிய ஷெட்டு மாதிரி போட்டு ஃபுட் ப்ராடக்ட் முதல் கொண்டு கூட அவங்க தயாரிக்கிறாங்க. அதில் வந்து இந்த பஃப் ஃபேனல் வந்து அவங்களுக்கு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். காரணம் என்னென்னா இதில் வந்து ஹீட் ரெசிஸ்டன்ட் டோட்டலாக கம்ப்ளீட்டட். ஹீட்டுங்கிறது ஜென்ரேட் வந்து வராது. அடுத்த டைம் வந்து நாய்ஸ் தொந்தரவு வந்து சுத்தமாக வராது. இதில் வந்து பியூ மெட்டீரியல் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம மேல் டாப்பில் ரூஃபிங் ஆகும், கீழ் டாப்பில் அவங்களுக்கு ஃப்ளோரிங் மாதிரியும் அவங்களுக்கு வடிவமைப்பு வந்து இருக்கும். ஸோ இதுக்கு கீழே மறுபடியும் அவங்க அடிஷனல் ஒரு ஃப்ளோர் போடணுங்கிற அவசியம் இருக்காது. ஒன்று. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரியாக ஒரு ஷெட்டு போடுறதுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு மேபி எல்லா விவசாயிகளும் கன்ஸ்ட்ரக்ஷன் போவாங்க. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் இது அவாய்ட் பண்ணிக்கலாம். இது வந்து சைடு வால்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, ஒரு செவரு கட்டி காங்கிரீட் போட்டு கொண்டு வரதை விட இந்த மாதிரி ரெடிமேடு காம்பவுண்டு மாதிரி இந்த வால் இது வந்து பயன்படுத்திக்க முடியும். இதுவும் வந்து பஃப் ஃபேனல்லே இருக்கும். ஸோ நாய்ஸ் தொந்தரவும் வராது. அட் த மீன் டைம் சைட்லேருந்து வர ஹீட்டும் ஜென்ரேட் ஆகாது. ஸோ இது வந்து விவசாயத்துறையில் ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு வந்து இந்த பியூ மெட்டீரியல் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெக்கிங் ஷீட்னு பேருங்க இதுக்கு பேர். இதில் நிறைய வெரைட்டிஸ் திக்னஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து என்னென்னா நம்ம ஸ்ட்ரக்சரல் ஃபேக்ட்ரி மாதிரி விவசாயிகளை நிறைய பேர் ஓன் ஃபேக்ட்ரியில் வச்சு அவங்களோட சொந்த ப்ராடக்டை வந்து பிராண்டிங்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வரும்போது ஃபேக்ட்ரி போடாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக யூஸ் பண்ணுறது. பெரும்பாலும் மேலே கம்பி போட்டு காங்கிரீட் போடுவதை விட இந்த மாதிரி டெக்கிங் ஷீட்லேயே வந்து ரெடிமேடாக வந்து இதை போட்டு லே பண்ணி காங்கிரீட் வந்து நம்ம அதில் பயன்படுத்தி ஷெட்டு மாதிரி நம்ம பயன்படுத்திக்க முடியும். ஸோ இதில் வந்து ஸ்டீலோட செலவுகள் வந்து குறைஞ்சிக்கும் விவசாயிகள். அதே போல் லாஸ்ட் ஒன் ப்ராடக்ட் ஸ்டாண்டிங் சீம்னு பேருங்கம்மா. இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா விவசாயியோட ஷெட்டு வந்து ஒரு 200 அடியிலேருந்து 1000 அடி வரைக்கும் நீளங்கள் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி நீளமாக வரும்போது ஏகப்பட்ட சீட்டு ஜாயிண்ட் பண்ணுறதை விட ஒரே ஷீட்டாக ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து கடைசி எண்டிங் வரைக்கும் விவசாயிகளோட ரெக்யூர்மெண்ட்டை பொறுத்து எவ்வளோ தூரங்களாக இருந்தாலும் ஒரே ஷீட்டாக வந்து நம்ம லே பண்ணி தர முடியும். எங்களோட ஜெரான் இண்டஸ்ட்ரீஸில் இதுக்குன்னு ஒரு தனி லேயிங் மிஷின் இருக்குது. விவசாயியோட தோட்டத்துக்கு வந்து அவங்களோட நீள அகலங்கள் மட்டும் எங்களுக்கு தெரிவுபடுத்தினாங்கன்னா இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தில் ஒரு ஷீட்டுக்கும் இன்னொரு ஷீட்டுக்கும் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இருக்குது. இதனால் தண்ணி லீக்கேஜ் ஆகிறதோ உள்ள கிராசிங் வர்றதோ அந்த மாதிரி தொந்தரவுலாம் இருக்காது. ஸோ இதெல்லாமே எங்களுடைய மேஜர் ப்ராடக்ட். மெயினாக விவசாயிகளுக்கு உண்டான வரப்பிரசாதம் யூபிவிசி ஷீட் அண்டு பஃப் ஃபேனல்னு சொல்லுவாங்க. மூணாவது டெக்கிங் ஷீட், நாலாவது ஸ்டாண்டிங் ஷீட். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கேலியம் ஷீட் அந்த சிங்கிள் ஸ்கின் ஷீட்லாம் காமிச்சேன் பார்த்தீங்களா, சார் எக்ஸ்பிளைன் பண்ணார்ல, அது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு அதுதான் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ரெயின் சவுண்டு வருது, ஹீட்டு வருதுங்கிறனால அதுக்கு அட்வான்ஸாக அலுமினியம் ஷீட்டு கொடுத்தாங்க. பியூர் அலுமினியமில் போனாங்க. அதில் வந்து ஹீட் அரெஸ்ட் பண்ணிடும், பட் ஆனால் சவுண்டு வருது அப்படிங்கிறனால அதுக்கப்புறம் வந்து
அந்த அலுமினியம் ஃபாயில்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரூஃபிங் ஷீட்டுக்கு கீழே பாட்டமில் அது போட்டுருந்தாங்க. அது ஹீட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துட்டு இருந்துச்சு. அது ஒரு அட்வான்ஸு. இப்போ வந்து அதுக்கும் இல்லாமல் இதுக்கும் இல்லாமல் ஒரே ஷீட்டாக நம்ம கொடுத்துடலாங்கிறக்கோசரம் தான் இப்போ ட்ரெண்டில் யூபிவிசி ஷீட்டும் வந்துட்டுருக்கு, பஃப் பேனல் போயிட்டுருக்குங்க. இது பஃப் பேனல் போடுறதுனால உங்களுக்கு ஹீட்டும் இருக்காது, ரெயின் வந்தாலும் சவுண்டு வராதுங்க. ஸோ யூபிஎஸ்சியும் சேம் கான்செப்ட் தான். ஓகேங்களா? இப்போ இது 2 தான் வந்து பஃப் பேனல் பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து எங்களுக்கு ப்ரீமியம் ப்ராடக்டாக நாங்கள் ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஹவுஸுக்கோ இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியலுக்கோ எதுனாலுமே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது இதுக்கு தான் போவோம். ஏன்னா கஸ்டமருக்கு வந்து நாங்கள் ஏதோ ஒன்று சப்ளை பண்ணணுங்கிறக்கோசரம் நான் பண்ணுறதா இருந்தால் சிங்கிள் ஸ்கின் நான் கொடுத்துட்டு போயிடுவேன். பட் அவங்க வந்து அதை போட்டுட்டு பின்னாடி ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பஃப் பேனல் தான் நாங்கள் ரெஃபர் பண்ணுவோம். இது வந்து சாண்ட்விச் பேனல் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. ப்ராடக்ட்ஸ்க்கு ஷீட்ஸ் எல்லாத்துக்கும் ஏதோ ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கீங்களா சார் இப்போது? மேம் ஆக்சுவலி பிராண்டட்ஸ் மட்டும்தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு வந்து நீங்கள் ஸ்டாலில் வந்து எங்களோட ப்ரைஸிங்கே வந்து எப்பயுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். அதர் காம்படேட்டரை விட எங்களோட ப்ரைஸிங் பெஸ்ட்டாக இருக்கும். குவாலிட்டி ப்ராடக்ட்டில் வந்து எப்பயுமே வந்து எத்திக்ஸில் நம்பர் 1 இருக்கும். பெஸ்ட்டு அது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் ஸ்டாலில் மீட் பண்ணுறதா இருந்து வந்து எங்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா எங்கள் கார்டு நாங்கள் கொடுத்துறோம், கான்டாக்ட் டீட்டெயில் கொடுத்துட்றோம். எங்கள் ஸ்டாலில் மீட் பண்ணதா சொல்லி நீங்கள் வந்தீங்கன்னா அது நான் உங்களுக்கு தனியாக ஒரு ஆஃபர் ஒன்று நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம். எங்களோட கம்பெனி வந்து அவினாசியில், அதாவது சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸில் அவினாசியில் திருப்பூர் ரோட்டுக்கு கீழே இருக்குதுங்க. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து 7373078338. இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இப்படி ஸ்டாலில் மீட் பண்ணாதான் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கான ஆஃபர் நாங்கள் ரெஃபர் பண்ணிடுறோம். தேங்க்யூ சார்.